வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி வந்து விஷாலும் அன்சிதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்சிதாவுக்கு வந்து செம்ம ஹாப்பி. ஏன்னா விஷால் உங்கள் பாட்டி வந்து அன்சிதாவை வந்து கட்டி பிடிச்சி செல்லமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்களோ. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து அன்சிதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ விஷால் வந்து சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வெளியே போனோன்னே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு டூர் போகணும் தனியாக கூட்டிகிட்டு அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறாரு. உடனே அன்சிதாவுக்கு கோவம் வந்துடுச்சு. இன்னும் நீ திருந்தவே இல்லையாடா, இன்னும் அறிவே வரலையா உனக்கு? உங்கள் அப்பா இப்போ தானே இன்றைக்கி தானே வந்து அழுதுட்டு போனார். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு போனார். அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணுன்னு உனக்கு மனசு வரலையா? ஏன்னா அம்மா மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அன்சிதா சொல்கிறாங்க. உடனே விஷால் வந்து, இல்லடி அவர் வந்து கடை வச்சுட்டாரு, பிஸி ஆகிடுவார், ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு வந்து அன்சிதா சொல்கிறாங்க. விஷால் சொல்கிறான். அதுக்கு வந்து அன்சிதா சொல்கிறாங்க, பரவாயில்ல கொஞ்ச நாள் லீவ் போட்டு கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, அது எப்படி ஒரு ஆளை மட்டும் கூட்டிகிட்டு போவேன், 2 பேரையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதான் ஒன்றா, அப்போ தானே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து அன்சிதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே பார்ப்போம், கூட்டிகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறான். அவங்க அப்பா வந்து இவ்வளவு எனர்ஜெட்டிக்காக இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல, செம்ம கேரக்டராக இருக்கார், நீ தான் அவரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட போல், அவர் நல்ல மனுஷன்தான், சரி விடு, அவர் இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணிட்டு போகட்டும், பட் இனிமேல் அவர் வந்து டைவர்ட் பண்ணி நல்லா ஒரு பாதையில் கொண்டு போயிடு, அவர் எதுக்கு நீ ஓடி கஷ்டப்படணும், பேசாமல் நீ அவருக்கு வந்து சம்பாரித்து அவருக்கு வந்து வேலை பார்த்து கொடுக்க வேண்டியதானே, வீட்டில் இருக்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அன்சிதா. ஸோ நான் வந்து தனியாக தான் இருக்கேன், அவங்க தனியாக இருக்காங்க அம்மா அப்பா, நான் வந்து தனி வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறான். என்னடா அப்படி சொல்கிற? ஸோ அவங்களையும் கூப்பிட்டு வந்து ஒன்றா ஸ்டே பண்ண வை, எதுக்கு தனியாக விடுற? இல்லை நான் வந்து நைட்டு 2 மணிக்கு தான் வருவேன், காலையில் போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு, அதனால தான் அப்படி தனியாக இருக்கேன், இல்லை அவங்களையும் கூப்பிட்டு ஒன்றா வை, அதான் நல்லாயிருக்கும், அப்போ தான் ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு வந்து அன்சிதா பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து விஷால் சொல்லிகிட்டு இருக்கான், நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுட் ட்ரக்கு எங்கள் அம்மாவுக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்கள்ல, ஸோ சும்மா இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகாதில்ல, அப்படி அதுக்காக வந்து அவங்களுக்கு ஃபுட் ட்ரக் வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறான். உடனே அன்சிதா வந்து, பரவாயில்லையே சூப்பர் ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. விஷால் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்போ தான் எங்கள் அப்பாவையும் கொஞ்சம் பிஸியாக்கி அவரை டைவர்ட் பண்ணி விட்டோம்னா சும்மா தேவையில்லாத அந்த தப்பான வழியிலலாம் போக மாட்டார், அவர் வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலில் ஏதாவது தோற்று அந்த மாதிரி ஒரு ராங்கான வழியில் போயிருந்தால் கூட மனசாரி இருக்கும், ஆனால் அவர் வேறு மாதிரி ஒரு ராங் சைடு எடுத்து அந்த சைடு போனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, பார்க்கலாம் இனிமேல் எல்லாம் சரியாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து விஷால் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ பார்க்கலாம் எப்படின்னா, ஸோ அன்சிதாவும் விஷாலும் மீட் பண்ணுவாங்களா என்னென்னு, ஏன்னா அன்சிதா வந்து விஷால் வந்து வீட்டுக்கெலாம் கூப்பிட்ருக்காரு. ஸோ அன்சிதா வந்து விஷால் வீட்டுக்கு போவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். வெளியில் போய் என்ன வேணாலும் நடக்கலாம். நாங்கள் தர்ஷிகா வேறு பயங்கரமாக பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, விஷாலை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு. See you tomorrow.